Hi friends, welcome to LM TECHS Technical and Technologies. Okay friends, நம்ம previous வீடியோல வந்து பாத்தீங்கன்னா swapping conceptனா என்ன and வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ணுறதுக்கு மூணாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லாஜிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏ அப்படிங்கிறதுல 10 அப்படிங்கிற வேல்யூவும் பியில் 20ங்கிற வேல்யூவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஏங்கிற வேரியபிள் 10 அண்ட் பிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிற வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் பி ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பின்னு நான் கொடுக்கும் போது ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 அப்படிங்கிறது 20 அப்படின்னு சொல்லி ரிப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா பியோட வேல்யூ 20 இருக்குது. ஸோ அந்த ஏலேருந்து 10ங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ எனக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஏ அசைன் ஆகிடும். தென் பி ஈக்குவல் டு ஏன்னு போட்டோன்னா இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 20 தான் இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியாது. மூணாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஸ்வாப் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதாவது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேரியபிளுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஏபி அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பினா ஏல எனக்கு 10 இருக்குது அண்டு பியில் வந்து பார்த்திங்கன்னா 20ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆகிடும், ஏ ஈக்குவல் டு ஃபைனலாக 30 அப்படிங்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, ஸோ ஏல எனக்கு என்ன இருக்குது 30. ஸோ அந்த 10 ரிப்ளேஸ் ஆகிட்டு எனக்கு ஃபைனலாக 30ங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 30 மைனஸ் பியில் 20 இருக்குது. ஸோ எனக்கு ஃபைனல் ரிசல்ட் 10 கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 அப்படிங்கிறது 10ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அகைன் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு 30 இருக்குது. இப்போ பி ரிப்ளேஸ் ஆகி 10 இருக்குது. ஸோ ஃபைனலாக எனக்கு 20ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஜிக் வச்சு மட்டும்தான் நம்மளால் வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓனாக நீங்கள் வேறு லாஜிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ப்ரோக்ராம் போடுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோடய வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்புட்லேருந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா 2 வேரியபிளை ஸ்வாப் பண்ணுறதுக்காக 2 வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பி அப்படிங்கிற வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்டு கிளியர் ஸ்க்ரீன் அண்டு கெட் சிஹெச் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை அவுட்புட்லேருந்து கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக பிரிண்ட்எஃப் என்டர் ஏ. ஓகேங்களா, ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுங்கன்னு ஜஸ்ட் யூஸருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காக ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேன்எஃப் %d ஆம்பர்சன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியையும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பி ஸ்கேன்எஃப் %d ஆம்பர்சன் ஆஃப் பி. ஸோ ஏவையும் பியையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தா அந்த லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏவையும் பியையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏலே ஸ்டோர் பண்ணுறேன். தென் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ டோட்டல் வேல்யூலேருந்து பியை வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸ் பண்ணி வந்த ரிசல்ட்டை பியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அகைன் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, சேம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்ஸ்க்கு வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் செட் ஆகும். ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்களும் புதுசாக ஓனாக வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் போட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் திங்கிங் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ங்கிற வேல்யூ கொடுக்குறேன் அண்ட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ எனக்கு A = 10 B = 5 வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஓகே. இந்த லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டாஸ்க் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டெம்ப்ரவரியாக ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லாஜிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஓனாக யோசிங்க. மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் நோட்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஜிக் அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.